காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகாபரிவா மகிமை தொட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒருமுறை காஞ்சிபுரத்தில் மகாபரிவா இருந்த பொழுது மடம் ரொம்ப க்ஷீணமாக இருந்தது. மடத்தினுடைய வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்தது. அப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அன்றைக்கு பக்தர்கள் கொடுத்த காணிக்கையெல்லாம் எடுத்து கொண்டு வர சொல்லி, பெரியவா அதில் எவ்வளவு இருக்கிறது எண்ணி பாருங்கள் என்று சொல்கிற பொழுது அங்கே இருக்கிற மடத்து சிப்பந்திகள் அதை எண்ணுகிறார்கள். அதை எண்ணிய உடனே பெரியவாடத்தில் சொல்கிறார்கள், 2000 ரூபாய் இருக்கிறது பெரியவா என்று சொன்ன உடனே பெரியவா 12,000 ரூபாயா என்று கேட்கிறார். மறுபடியும் இவர்கள் 2000 ரூபாய் என்று சொல்கிற உடனே பெரியவா 12,000 என்று கேட்கிறார்கள். இவர்கள் ஒன்றுமே புரியவில்லை. மறுபடி எல்லாவற்றையும் அனைத்து எல்லாவற்றையும் கொட்டி திருப்பி ஒன்றொன்றாக எண்ணி பார்த்த உடனே மறுபடியும் பெரியவா 2000 இருக்கு என்ற உடனே பெரியவா 12,000 என்று 3 முறை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விடுகிறார். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் 2000 சொல்கிறோம், பெரியவா 12,000 சொல்கிறாளே என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அப்போது திடீரென்று மடத்துக்கு ஒருவர் வருகிறார். வந்த பிற்பாடு பெரியவாளை எப்பொழுது வந்து பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாம் வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஒரு தட்சணையும் கொடுப்பது வழக்கம். உடனே தட்சணை ஒரு கட்டு ரூபாய் நோட்டையும் வைக்கிறார்கள். வைத்த உடனே பெரியவா மடத்து சிப்பந்தி அழைத்து அதில் எவ்வளோ இருக்கு பாரு என்று சொல்கிறார்கள். அவர்கள் எண்ணி பார்த்துவிட்டு பெரியவாடத்தில் சொல்கிறார், பெரியவா 10,000 ரூபாய் இருக்கிறது என்று சொன்ன உடனே அப்படின்னா 2ம் 10ம் 12 தானே அப்படி என்று சொல்கிறார். 2000 என்று சொன்ன உடனே பெரியவா 12,000 என்று சொல்ல மறுபடியும் எண்ணிய பிறகு மறுபடியும் 12,000 என்று பெரியவா கேட்டார் அல்லவா. அது சரியா அவருக்கு தெரிந்திருக்கிறது. 10,000 ரூபாய் வரப்போகிறது, 2ம் 10ம் சேர்ந்தால் 12,000 ரூபாய் தானே என்று சொல்லுகிற விதமாக சாட்சாத் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கிற மகாபரிவா 12,000 ரூபாய் தானே என்று சொல்ல பக்கத்தில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அப்படியே மெய்சில் இருக்க வைத்ததான். எப்போதுமே பெரியவா மடத்திற்கு வருகிற பணம் ராத்திரி தூங்கும் போது மடத்தில் 12 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது என்று சொல்லுவாராம். பணத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு மகான் இருந்தார் என்றால் அது மகா பெரியவளாகத்தான் இருக்க முடியும். ஒரு முறை ஒரு வழக்கறிஞர் மடத்துக்கு வந்து நிறைய காய் கனிகள் பழங்கள் எல்லாவற்றையும் பட்டு வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பெரியவாடத்தில் சமர்ப்பித்த உடனே அவர் பார்த்தால் பட்டு வேஷ்டி, அவாத்து மாமி பட்டு புடவை உடுத்து கொண்டு அப்படியே வைரத்தோடு மினுமினுக்க வந்து பெரியவாடத்திலே வைத்த உடனே ஒரு பணக்கட்டையும் வைத்தாராம். உடனே பெரியவாடத்திலே அவர் சொன்னாராம். பெரியவா கேட்டாரா, என்ன இது என்று கேட்ட உடனே தட்சணை பெரியவாவுக்கு என்று வைத்து கொண்டு வந்திருக்கேன் சொன்ன. எவ்வளோ இருக்குன்னு கேட்ட உடனே பெரியவாட்ட 15,000 ரூபாய் இருக்கு பெரியவான்னு. உடனே என்ன சொன்னாராம் பெரியவா, இந்த பிரசாதத்தை எல்லாம் பழங்கள் இதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரூபாயை கொண்டு போய் உன்னுடைய காரிலே வைத்து விட்டு வா என்று சொன்னாராம். என்ன ஒன்றுமே அவருக்கு புரியலை. அந்த பெரியவா சொன்ன மாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு போய் காரில் வைத்து விட்டு வந்த பிற்பாடு அவர் வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்து அவர் வழி அனுப்பி வைத்த பிற்பாடு மடத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்டால், பெரியவா மடத்தில் பணமே இல்லை, 15,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறீர்களே என்று சொன்னபொழுது பெரியவா அன்றைக்கு அவரிடத்தில் மடத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சொன்னாராம், இந்த 15,000 ரூபாய் ஏன் வாங்கவில்லை தெரியுமா? அது பொய் கேஸுக்கு எதிராக ஆகி இது நல்ல முறையில் வந்த பணம் அல்ல, இது பொய் கேஸ் வழக்காடி வந்த பணம், அதனால்தான் இது வேண்டாம் என்று சொன்னேன், இது பணம் கூடாது என்று பெரியவா அவரிடத்தில் சொன்னாராம். இது எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், பணம் கொடுத்தாலும் அது நல்ல முறையில் வந்த பணமாக இருந்தால்தான் பெரியவா ஏற்றுக்கொள்கிற வழக்கம் உண்டு. மடத்தில் பணமே இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த 15,000 ரூபாய் வழக்கறிஞர் கொடுத்தால் கூட இது பொய் கேஸில் வாதாடி வந்த பணம், அதனால் இது கூடாது என்று சொன்ன பெரியவாளுடைய அந்த தன்மையை நாம் என்னவென்று சொல்வது? தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய ஒரு அற்புதமான மகான் என்றால் அது காஞ்சி மாமுனிவர் உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி ஸ்ரீ சேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளாகத்தான் இருக்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.
எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.